வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையல். இன்றைக்கி மதுரை சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பொட்டுக்கடலை நான் 50 கிராம் வச்சுருக்கேங்க. ரெண்டாவது 2 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது பூண்டு வச்சுருக்கேங்க. பூண்டு, அடுத்தது புளி, அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சமாக வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 வச்சுருக்கேங்க, சின்ன மிளகா. அடுத்தது வெங்காயம் 2 வெங்காயம் வச்சுருக்கேங்க, 2. அடுத்தது இது தாளிக்க கருவேப்பிலை, தேங்காய் ஒரு 2 பத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது இது புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு பிடி வச்சு சேர்த்து நான் வச்சுருக்கேங்க. இதில் நம்ம அலசி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்களா. வெங்காயம் போட போகிறோங்க. ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த வெங்காயம் கூடவே நம்ம இந்த 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறோங்க. அடுத்தது இந்த 2 பச்சை மிளகா சின்னதாக வச்சுருக்க, சின்ன இஞ்சி. ஓகேங்களா. இது எல்லாம். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் புளி. சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் நல்லது தான், இருந்தாலும் கொஞ்சம் வதக்கி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க போதும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேறு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது இப்போ இந்த புதினா கொத்தமல்லி நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அலசி. அது சும்மா ஜஸ்ட்டு 1 மினிட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த புதினா கொத்தமல்லி இது கூட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி மதுரை சட்னி பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரே சட்னியை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. சும்மா இது 1 மினிட்டுங்க. ஓகேங்களா. பாருங்கள், தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுடர் மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நான் வதக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. போட்டுட்டு இது கூட நம்ம இந்த பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை போட்டுட்டோம். அடுத்தது சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்து சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்து சால்ட்டு யூஸ் பண்ணுங்கள், தைராய்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இது பவுடர் பண்ணிக்கோங்க. தேங்காய் இதெல்லாம் போட்டு இப்போ ஆட்டியிருக்கோங்க. நம்ம இது ஒரு சுட்டு விட்டுருக்கோம். அடுத்தது நான் உங்களுக்கு தனியாக வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த புதினா கொத்தமல்லி, அது இப்போ போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம சால்ட் எல்லாம் போட்டுட்டோம். அது கூட நம்ம கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வரேங்க. எண்ணெய் வச்சுருக்கேங்க கடாயில். கடுகு போட்டிருக்கேங்க. அடுத்தது கருவேப்பிலை போடுறேங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இதை கொட்டிக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சுங்க மதுரை சட்னி. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி சாப்பிட்லாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். புளிப்பு, சுவை எல்லாமே, உப்பு, எல்லா காரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. சட்னினா இப்படி தாங்க இருக்கணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரை சட்னிக்கு. ஓகேங்களா. தேங்க்யூங்க.